வெல்கம் டு ரிச்சி டைம்ஸ் வித் ஹாப்பி குக்கிங். நாம் இன்றைக்கி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு குர்குரே ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆனால் நம்ம வெஜிடபிள்ஸ் வச்சு செய்ய போகிறோம். ரொம்பவே ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி. இப்போ இதை நம்ம எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம். முதல்ல கேரட்டையும் உருளைக்கிழங்கையும் நல்லா தோல் சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை இப்போ நம்ம ஆவியில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் ஒரு பாத்திரத்தில் அடியில் தண்ணி ஊற்றி ஸ்டாண்ட் வச்சுக்கிறேன். இந்த மினி இட்லி ஸ்டாண்டில் நம்ம கட் பண்ண காயெல்லாம் சேர்த்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா ஆவியில் குக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சு எடுக்கிறதுனால அதோட சத்துக்களும் போகாமல் இருக்கும். உங்கள்கிட்ட ஸ்டீம் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான பாத்திரங்கள் இருக்கோ அதை கூட யூஸ் பண்ணி நீங்கள் நல்லா ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கேரட்டையும் உருளைக்கிழங்கையும் சேர்த்தாச்சு. இதை மூடி வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 15 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காயெல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி டூத்பிக் வச்சு குத்தணும் அப்படின்னா நல்லா சாஃப்டாக உள்ளே இறங்கணும். அந்த அளவுக்கு காய் நல்லா வெந்திருக்கணும். இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும். இது ஆறினதுக்கு அப்புறமா நம்ம இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். நான் இந்த ரெசிபிக்கு 2 கேரட்டும் 2 உருளைக்கிழங்கும் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்து செஞ்சுக்கோங்க. இப்போ இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துட்டு இதை நல்ல ஒரு கெட்டியான கன்சிஸ்டன்சியில் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு தேவைப்பட்டால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம எண்ணெயில் போடுறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ இது கூட நம்ம மசாலாஸ்லாம் சேர்த்துடலாம். காரத்துக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம். நான் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமாக வேணும்னா கூட சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதை இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் போட்டுக்கலாம். இந்த மாவை பிளாஸ்டிக் பேக்கில் இந்த மாதிரி ஓரமாக வர்ற மாதிரி நம்ம சேர்த்துட்டு ஓரத்தில், அதாவது அதோட நுனியில் கட் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்க போகிறோம். இப்போ நான் எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். இதோட நுனியை மட்டும் கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்பவே ஈஸியான ப்ராசஸ் தான். உங்களுக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நம்ம கையில் கூட நல்லா உருட்டிட்டு போடலாம். இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எண்ணெயில் தனித்தனியாக போட்டு பொரித்து எடுக்கணும். எண்ணெய் பார்த்திங்கன்னா மிதமான சூட்டில் வச்சு தான் நம்ம பொரிக்கணும். இல்லைன்னா இதோட அவுட்டர் லேயர் மட்டும் நல்லா வெந்து வரும், உள்ளே சரியாக வெந்திருக்காது. இது நல்லா கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இது செய்கிறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 1/2 மணி நேரம் தான் ஆகும். ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி. கேரட், உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு செஞ்சுருக்கிறதுனால குழந்தைங்க ரொம்பவே விரும்பியும் சாப்பிடுவாங்க. இப்போ இது எல்லாமே நல்லா கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதே மாதிரி மீதம் இருக்க எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். ஹெல்தி அண்ட் டேஸ்டியான ஹோம்மேட் குர்குரே ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.